வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பேபி சோப்பு தான் தயாரிக்க போகிறோம். ஸோ பேபி சோப்பு தயாரிக்க தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா சோப் பேஸ் உங்களுக்குன்னே தெரியும். இதை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது டிரான்ஸ்பரண்டாக உள்ளது தான். இதில் நிறையா வெரைட்டிஸும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 200லேருந்து 250 300 வரைக்கும் இருக்குது. ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg லெமனு இல்லை இதேமாரி 1/2 kg வாங்கிக்கலாம். நமக்கு எந்த கலர் பிடிக்குதோ அது மிக்சடாக வாங்கிக்கலாம். ஸோ சோப் பேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ். இதை வச்சு தான் நம்ம சோப்பு தயாரிக்க போகிறோம். நிறைய பேர் வந்துட்டு சோப்பு தயாரிக்கும் போது பார்த்திங்கன்னா 300 எடுத்துக்கோங்க 200 எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவ்வளோலாம் எடுத்து சோப் பேஸை வீணாக்க வேணாம். ஏன்னா 1 kg வந்துட்டு சோப் பேஸ் வாங்கினோம்னா ஒரு 10 சோப்பு நம்ம பண்ணலாம். அதை ஒரு ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு ஒரு 1 kgங்கிறது போதும். சரிங்களா? அதனால் இதை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறீங்க, இப்போ நம்ம வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு வரலைன்னா கூட திரும்பி அகெயின் ஒரு வாட்டி அதில் எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? அன்றைக்கி தேவையான பொருள் என்னவோ நான் இதுதான் சொல்கிறேன். சோபேஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோபேஸ் நான் இன்றைக்கி 2 வெரைட்டியாக எடுத்திருக்கேன். ஒன்று இங்கே பாருங்கள், கிளியராக உள்ள சோபேஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹனி சோபேஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 53 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டு வந்துட்டு ஈக்குவலாக 100 எடுக்காமல் கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே டிசைன் பண்ணுறதுக்கு சோப் மேலே. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியல் ஆயில்ஸ். இது நான் வந்துட்டு இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எசென்ஷியல் ஆயில்ஸ் எந்த வேணாலும் எடுத்துக்கோங்க. நம்ம கலரிங்லாம் ஒன்றும் மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து டெல்க் பவுட்ரு. டெல்க் பவுடர்னு நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த டெல்க் பவுடர் நினச்சிப்பீங்க, அதுவே தான். ஆனால் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, பர்ஃப்யூம் வச்சு, அது கிடையாது. இது பியூரிஃபையாக உள்ளது. இதில் வந்து எந்த நறுமணமும் கிடையாது. இந்த டெல்க் பவுடரை வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். காஸ்மெட்டிக்ஸில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு எடுத்துக்கிறோம், லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறோம், நிறைய ஐஷேடோ வாங்குகிறோம் பார்த்திங்களா, அதில் நிறைய கலரை மிக்ஸ் பண்ணி இதில் தான் கொடுக்குறாங்க. இந்த டெல்க் பவுடர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இதை எதுக்கு எடுத்துக்கிறோன்னு தெரியாமல் வந்துட்டு எடுத்துகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மலை. எப்படி கிரானைட் வந்துட்டு நம்ம குடஞ்சி எடுத்து நம்ம வந்துட்டு வீட்டுக்கு மற்ற இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, அதேமாரி வந்துட்டு ரூபி ஹேண்ட் பிளான்ட் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஜுவல்ஸில் யூஸ் பண்ணிக்கிறோம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டெல்க் மலை இருக்குது பார்த்திங்களா, இதை குடஞ்சி இதை பாலிஷ் பண்ணி இந்த பவுடரில் தான் வந்துட்டு நிறைய காஸ்மெட்டிக் தயாரிக்கிறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற லோஷன் சரி, யூஸ் பண்ணுற ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற பவுட்ரு சரி, அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஷேடோ மேக்கப் ஐட்டம் அப்படியே வாங்குகிறோம் பாருங்கள், லிஸ்ட்டாக மொத்தமாக அப்படியே பாக்ஸாக வாங்கி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே மூலக்கூறு இதுவே தான். இது இல்லைன்னா அதை எதையும் தயாரிக்க முடியாது. இதில் தான் கலரிங் மிக்ஸ் பண்ணி பர்ஃப்யூம் அதிகமாக ஆட் பண்ணுறாங்க. நம்ம வெவ்வேறு பிராண்டோட நமக்கு பிடிச்சதை வாங்கிக்கிறோம். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு தயாரிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் இதை தான் எடுத்திருக்கேன். இது அப்படி என்ன பெனிஃபிட்ஸை நமக்கு கொடுக்கும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா கடினமாக இருக்கிற ஸ்கின்னை வந்துட்டு மென்மையாக்கி கொடுக்கும். ரொம்ப சாஃப்ட்னஸாக, பெண்கள்னால் வந்துட்டு மென்மையானவங்க சாஃப்டானவங்க நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதேமாரி நம்ம உடம்புல உள்ள பகுதிகளை பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாகவும் மிருதுவாகவும் வச்சுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதை நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு மேக்கப் போட்ட லுக்ஸ் மாதிரி இருக்கும். அப்புறம் வேர்வையெல்லாம் அப்சர்வ் பண்ணக்கூடியது, உடம்புல உள்ள டஸ்ட்டுக்கெல்லாம் வெளியேற்றக்கூடியது. இதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உடம்புல உள்ள தழுக்கள் வேறு எதுவும் வராமல், இந்த நிறைய பேர் ஓப்பன் போல்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அவங்க ஸ்கின்னெல்லாம் சரி செய்யக்கூடியது. ஸோ ஓப்பனில் திறந்த மாதிரி இருக்கிறத பார்த்திங்கன்னா இந்த பவுடரை 4 அளவுக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் எவ்வளோ ரஃப்பாக இருக்குமோ, இதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சாஃப்ட்னஸாக இருக்கும். இதை நம்ம வந்து ரெகுலராக எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஆனால் நிறைய பேருக்கு இது தானே தெரிகிறது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலிக்கான் சோப் மோல்டு. இது நிறைய பேர் வந்துட்டு டீ கப்பில் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்லலாம் ஊற்றுறீங்க. அதேமாரி தவற செய்யாதீங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்காக ஒரு பொருளை நம்ம தயாரித்து அதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கணும். நீங்கள் வந்து பிளாஸ்டிக் டப்பியில் இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, இது தேவையில்லை. உங்களால் முடிஞ்ச இது ரொம்ப கம்மியான ரேட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன் சிலிக்கான்ஸ் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, இது நம்ம வந்துட்டு நம்ம இதை வந்து என்ன பண்ணுவோம், பியூராக இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் பண்ணி ஊற்றுறோம். சரிங்களா? அதாவது இப்போ சோப் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா
இதேமாரி பாராக இருக்குது. இந்த பாரோட குணம் என்ன? இந்த காஸ்டிக் சோடா வச்சு தான் இதை தயாரிக்கிறாங்க. இதோட குணம் என்னங்கன்னா, இதை வந்து மெல்ட் பண்ணி நம்ம ஊற்றும் போது பார்த்திங்கன்னா இது பாராக இருக்கிறது மெல்ட் ஆகுது, திரும்பி பாராக தான் மாறுது. சரிங்களா? இதை வந்து நம்ம உடம்புக்கு நம்ம யூஸ் பண்ணுறதை வந்துட்டு கொஞ்சம் கேர் பண்ணிக்கலாம். நம்ம இதை மாதிரி ஒன்று வாங்கி வச்சாவே நீங்கள் எத்தனை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது டெம்பரேச்சரை தாங்கக்கூடியது. மற்றபடி இந்த பிளாஸ்டிக்ஸோ இல்லை டீ கப்போ அது வந்து தாங்கக்கூடியது கிடையாது. சரி வாங்க, நம்ம எப்போதுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சோப் வந்துட்டு ஒரு வாட்டி வந்துட்டு என்ன பண்ணுவோம், டபுள் பாயில் மெத்தடிங் பண்ணி நம்ம ஊற்றிடுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல, 2 மாதிரி தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு மெல்ட் பண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நான் யூஸ் பண்ணுறேங்கிறத இன்றைக்கி சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, நான் இப்போ இதை என்ன பண்ணுறேன், முதல்ல இந்த எடுத்துக்கிறேன். இந்த டெல்க் பவுட்ரு இது 2 ஸ்பூன் தான். உங்களுக்கு தேவைன்னா 1 ஸ்பூன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சோபீஸ் இருக்குது பார்த்திங்களா, இதை இதோட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன், நிறையெல்லாம் ஒன்று எடுக்கலை. அதை சொல்லியிருக்கேனே, இது ஒரு 50 அது ஒரு 50. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆயில்ஸை நான் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து வெறும் டெல்க் பவுடர் தான் எடுத்துருக்கோம். அதை வந்துட்டு பாயில் பண்ணி இப்போ இதை ஊற்றுறோம். இதை ஒரு ஓவர் நைட் மட்டும் வச்சா போதும். நம்ம வந்துட்டு ஹனி சோப் பேஸ் ஒரு 50 கிராம் எடுத்துருக்கோம், நார்மல் பேஸ் ஒரு 50 கிராம் எடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா டெல்க் பவுட்ரு ஒரு இல்லைன்னா 2 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை பாயில் பண்ணி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹனி சோப் பேஸ் ஊற்றிட்டு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெல்க் பவுடர் ஊற்றுறோம். நமக்கு டெல்க் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸையும் நிறைய பெனிஃபிட்ஸையும் கொடுக்குது. நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம இந்த சோப்பை தான் இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மேலே நீங்கள் டெக்கரேஷன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை மாதிரி எடுத்து இங்கே இருக்க அப்படியே கொஞ்சமாக அழகாக தூவிக்கலாம். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சோப்பு நமக்கு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்களா, இதேமாரி நிறைய வெரைட்டிஸாக நீங்கள் போட்டுக்கலாம். சோப்பு வந்துட்டு பியூர் அண்ட் மில்க்லேயே நம்ம நிறையா ப்ராசஸ் பண்ணலாம். இன்னொன்று, இது ஈஸியான மெத்தடும் கூட. எப்படி உங்களுக்கு கலரிங் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்களா அழகாக நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சோப்பீஸ் வந்துட்டு சோப் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் டிசைனிங்லாம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நானே பண்ணிப்பேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு நம்ம வந்து எப்பவுமே லேடிஸ் வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா லுக்கிங்காகவும் நம்மளை அட்ராக்ட் பண்ணக்கூடியதாக நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இதை மாதிரி நம்ம தரும்போது வாங்குறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நமக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த சோப்பை நம்ம எடுத்து காட்டுறோம் பாருங்கள், ஒரு நைட்டு வச்சு. இது வந்து நல்லா கேக் மாதிரி இருக்கும், நமக்கே வந்துட்டு சாப்பிட்ணுன்னு தோணும். அந்தளவுக்கு எல்லோரும் கவரக்கூடியதாக இருக்கும். இன்னொன்று, நான் நேச்சுரலான நறுமணத்தை தான் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போது நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்துட்டு ஹனி வித்து க்ளே சோப்பு ரெடி பண்ணேன்னு சொன்னேன். இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இது வந்து கேக் மாதிரி இருக்குது. ஸோ இதில் நான் ஒன்றுமே சேர்க்கல. 50 கிராம் வந்துட்டு ஹனி சேர்த்துருக்கேன், 53 கிராம் வந்துட்டு க்ளே சேர்த்துருக்கேன். என்கிட்ட ஒரு மேடம் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்துட்டு சோப்பேஸ் வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு. நான் வந்து இந்தியா மார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வந்துட்டு ரொம்ப கம்மியான காசில் இந்தியா மார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் தான் தருவாங்க, 25 கேஜி 50 கேஜின்னு. இல்லை 1 கேஜி 2 கேஜினா வந்து நீங்கள் வந்துட்டு மீஷோ, ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் இதில் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மீஷோலேயும் ரொம்ப கம்மியான காசில் கிடைக்குது. ஸோ நான் இதை அப்படியே வந்துட்டு போட்டிருப்பேன். எனக்கு இடையில வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப முடியல, அப்பண்டிக்ஸ் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க, அதனால் அது வந்து நான் போடலை. ஸோ நான் இப்போ உங்களுக்கு இதை வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இது மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹனி சோப்பேஸ் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நம்மளே வந்துட்டு சோப்பு வந்துட்டு சேல் பண்ணணும்னா நம்ம நிறைய டெக்கரேஷன் பண்ணலாம். கடையில் இருக்கிற மாதிரி தான் சோப் தரணும்னு அவசியம் கிடையாது. நான் இன்றைக்கி இதை வாஷ் பண்ணி காட்டுறேன்.
இங்கே பாருங்கள் எவ்வளோ நுர வருதுன்னு பார்த்தீங்களா? ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு இது வந்துட்டு சோப்பு மாதிரியே தெரியல, கேக் மாதிரி இருக்குது, சாப்பிட்ணுன்னு தோணுது. இங்கே பாருங்கள், நான் எதுவுமே பண்ணலை. இது ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன் ஹனி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள க்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 53 கிராம் எடுத்திருக்கேன். வேறு எதுவுமே செய்யலை, நம்மளோட ஐடியா தான். ஸோ நம்ம சோப்பு வந்துட்டு செய்யணும், இல்லை லேடிஸை வந்துட்டு நல்லா கவர் பண்ணணும்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய செய்யலாம். இங்கே பாருங்களேன், இந்த டிசைன் கூட பாருங்கள் அப்படியே இருக்குது. ஸோ நான் எதுவுமே போடலை. இங்கே பாருங்கள், வெறும் அதில் உள்ள சோப்பேஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே செய்யலை. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? கையில் எவ்வளோ நுரை வருதுன்னு. ஒரு சிலவங்க வந்துட்டு கேட்குறீங்க, நுரை வந்துட்டு நாங்கள் சோப்பேஸ் யூஸ் பண்ணாலும் வர மாட்டேங்குதுன்னு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாக, ஒரு ஸ்பூனு இல்லை வந்துட்டு 1/2 ஸ்பூனு இதேமாரி யூஸ் பண்ணுங்கள். ஒரு சோப்புக்கு எவ்வளோ தேவையோ அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஒரு 2 சோப்பு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நலுங்கு மாவு சோப்பு போடுறோம்னா அதுக்கு சோப்பேஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். குப்பை மேனி இதேமாரி எடுத்துக்கிறோம்னா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கணும். இல்லை 2 சோப்பு எடுத்துக்கிறோம்னா 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது சோப்பு நல்லா நுர வருமானன்ட்டு. இப்போது நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சோப்பு யூஸ் பண்ணேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ள ஒன்றை மட்டும் கட்டுறேன், இன்னும் ஒன்று பாருங்களேன் இங்கே இருக்குது. இது ரொம்ப கம்மியானது தான். ஸோ இது ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நம்மள மாரி நிறைய வந்துட்டு சோப் தயாரிக்கிறவங்க முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் நேச்சுரலாக என்னவோ அதை தான் வந்துட்டு ரெடி பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.